எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஓம் சிவாய நம. உடல் குழைய உள்கிருந்த கள்ளம் குழைய என்று காண்பின் பராபரமே. பட்ட பகல் போல பார்த்த சிந்தை மாலின் எல்லாம் வெட்ட வெளியாக விளங்கும் பராபரமே. பார்க்கின்றனு போல் கிடந்த பாழ்சிந்தை மாலின் என்னை யாருக்கு சரியிடலாம் ஐயா பராபரமே. பாட்டுக்கோ அன்பினுக்கோ பக்திக்கோ அன்பர் தங்கள் நீட்டுக்கெல்லாம் குறுகி நின்றாய் பராபரமே. முத்தாந்த வித்தே முளைக்கு நீளமாய் எழுந்த சித்தாந்த மார்க்க சிறப்பே பராபரமே. முன்னாவெளியாய் உறங்காத பேருணர்வாய் என்னாவிக்குள்ளே இருந்தாய் பராபரமே. தத்துவம் எல்லாம் அகன்ற தன்மையற்கு சின்மயமம் நித்த முத்த சுத்த நிறைவே பராபரமே. உள்ள கொதிப்பகல உள்ளே ஆனந்த வெள்ளமல கருணை வேண்டும் பராபரமே. என்னை புறப்பதருளின் கடனாம் என் கடனாம் நின்னில் பணியறவே நிற்கை பராபரமே. தானே அந்நிலையை தந்த அருளானந்த வானே மனாதீத வாழ்வே பராபரமே. தாய்மான சுவாமிகள் அருளிய திருப்பாடல் திரட்டில் பராபரக்கண்ணி என்ற தலைப்பில் 37வது 10 பாடல்களின் பொருள் இவை. மனம் குலையவும் சரீரம் குலையவும் மனத்திருத்த வஞ்சக குலையவும் என்றைக்கு காணப்பெறுவேன். பட்டப்பகல் போல பாழாகிய மனம் இருந்தால் விரும்புவன எல்லாம் வெட்ட வழியாக விளங்கும். பார்க்கும் இடத்து அணுவைப் போல் நுண்ணிதாக கிடந்த பால் மனமானது இறந்தால் என்னை யாருக்கு ஓமையாக சொல்லலாம் ஐயனே. அன்பர்களுடைய பாடல்களுக்கு மாத்திரமோ அன்புக்கு மாத்திரமோ பக்திக்கு மாத்திரமோ இவ்வாறு ஒவ்வொன்றுக்குமே அல்ல. அவருடைய நீட்சிக்கெல்லாம் குறுக்கமடைந்து நின்றாய். முக்தி முடிவாகிய சர்வ காரணமே. அந்த முக்தி முளைக்கத்தக்க பூமியாய் எழுந்த சித்தாந்த மார்க்கத்தின் மேன்மையே. நினைக்கக்கூடாத ஆகாயமாய் உறங்காத பேரறிவாய் என் உயிருக்கு உள்ளே இருந்தாய். தத்துவங்களெல்லாம் நீங்கின தன்மையை உடையவர்களுக்கு ஞானமயமாகிய சுவாசுவதனை முக்தனை சுத்த பரிபூர்ணமை. என் மனக்குதிப்பு நீங்கும்படி என் மனதிற்குள்ளே இன்ப வெள்ளத்தில் மலர்கின்ற மலராகிய உன் கருணை எனக்கு வேண்டும். என்னை காப்பது உன் திருவருளுக்கு கடன்மையாகும். உன் திருப்பணியில் மிகுதியும் நிற்கை என் கடன்மையாகும். நீ தானேயாகி நின்ற நல்ல நிலையை எனக்கு கொடுத்த அருள் ஆனந்த ஆலயமே, மனதுக்கு எட்டாத வாழ்வே என்பன இப்பாடல்களின் பொருளாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுமாதிரி மறக்காம காமெண்ட்ஸ்ல உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க.